80. आएगा उसको गिरो ना போர்டு ஒரே சின்ன போர்டு வச்சுருக்காங்கடா. அங்கிட்ட அது சுருள் இருக்காங்க. ரெண்டு இருக்கு. பேட்டரி இருக்குதியா? இதில் பேட்டரி கிடையாது. பேட்டரி கிடையாதா? இதில் பேட்டரி கிடையாது. ஓ, சிமாஸ் பேட்டரி கேட்டியா? என்ன பேட்டரி கேக்குறீங்க? நான் வந்து இம்பிள்ட் பேட்டரி இருக்காங்க. லேப்டாப்பா? இல்லைண்ணே, கலட்டுறோம். ரேண்டம் இம்பிள்ட் பேட்டரி இருக்குடா. இது நம்ம சிமாஸ் பேட்டரி மாதிரி தானே கலட்டுறோம். அதில் எந்த டவுட்டும் இல்லையே. இது குறைச்சிடுமா? அப்போ நீ சர்வீஸ் பண்ண துடைக்கவே மாட்டியா? ப்ரெஷ் இருக்காடா? நம்ம ப்ரெஷ் இருக்குமாடா? பேட்டரி ரிமூவ் பண்ணுங்க. பேட்டரி எடுத்துட்டியா இல்லையா? தெரியுதா? 2032. போடுறேன் லைட்டை வச்சு மிஷின் ஆன் பண்ணுறான். பவர் ஆன் பண்ண ரேமை மாற்றிடுவாங்க. டிஸ்பிளே வருதுன்னு பாருங்க. ரேம் மாற்றிருக்கோம், டிஸ்பிளே வரல. Super, dia panggil saya super, netek terus. Ini இன்னொரு மாடல் இருக்கு. கட் பண்ணிட்டியா? ஏன் ஆயிட்டு போகுது? எடுத்துட்டு போகுதுடா, வெட்டி போலி சும்மா வைவாங்கடா. அப்புறம் மானங்கனையா நான் வேற கமாண்டை வேற ஓப்பனில் வச்சுருக்கேன். ஒன்றை வந்து கழுவி விட்டனால வந்து தான் இருக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு டோரு, மெயின் டோரு. நான் சொன்னாக்கா க்ளீன்லாம் பண்ணிட்டீங்களா? பெருசாக வந்து பண்ண மாதிரி ஒன்றும் தெரியலையே. அவ்வளோ தூசி தானே? அதான் புதுசு நான் தரக்கில் யூஎஸ்பி போட்டு மச்சான் மகன் ஃபோன் பண்ணுறியாண்ணா? கட் பண்ணி விடு. மொத்தம் ஒரு கஸ்டமர் மவுஸ் பேடு கேட்டால் மவுஸ் பேடு கொடுக்குறதுக்கே இவ்வளோ பிள்ளைப்பட்டிருக்கு.
மறந்துட்டு போயிரு. அதுதான் இப்போ நடக்குது எனக்கு தெரிஞ்சு. காய்ச்சா இல்லையா? லாக் தானே? அவ்வளோதான், ரிமூவ் ஆகாது. இது தெரியுது. இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் அது ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ பண்ணோம்னா டைட்டிங் டெக்னாலஜி. ஆமாண்ணே, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் ஸ்க்ரூ பண்ணணும். திருவினால ஏறிடும் டைட்டு. ஒன்றுமே சேர்த்துறது அது தெரியுதா? ரைட், ஓகே ஓகே. ஆமாண்ணே, உள்ளுக்கு அதானே கம்பி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சிம்பிள் டெக்னாலஜி. அப்போ தெரியல, சைடில் மட்டும் நம்ம புஷ் பண்ணணும். அப்போ தெரியல. வந்து அப்போ தெரியலைன்னா போட்டு சுற்றி அவங்க வந்து பிடிச்சிக்கணுமா? உடச்சிக்கிட்டு இருக்கோம். நான் உடச்சிருப்பேன். என்னெல்லாம் வரல, எல்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி உட்காருத எப்படி சொல்லி வருது சொல்லுங்கள். ஃபுல்லி லாகு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகே குட். ஓகே குட். இதோட புஷ்ஷுங்க நீ தான் கழட்டி வச்ச எடு. காற்று வலிக்க போகுது. யாருக்கோ. இவ்வளோ நேரம் என்ன நீங்கள் கழட்டி மாட்டிருக்கீங்களா? பேட்டரி மாற்றிருக்கோம். பவர் ஆன் கரும். இது வந்து சூப்பர். கீபோர்டை மாற்ற டேட் டைம் செட் பண்ணிக்கலாம்டா. டேட் டைம் செட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. எப்படி? இதில் தான் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கியா? ஓகே சூப்பர். அப்போ ஆல்ரெடி ஆயிருக்கணுமே. ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். வாக் ஃபினிஷ். அவ்வளோதான். டேட் டைம் வரட்டும். டேட் டைம் வரணுமா? ஆட்டோமேட்டிக் இல்லைன்னா போய் மாற்றணும்ல. கம்ப்யூட்டர் காசாக வருது. ஜம்பர் ஆனால் இப்போலாம் வந்து பாதி போல் ஜம்பரே வர்றது இல்லைண்ணே. பாதி போல் இப்போ ஜம்பரே வர்றதில்ல. நீங்கள் ஜம்பர் வச்சு வேலையை முடிச்சிடறாங்க அப்படிங்கிற ஜம்பரே வர்றதில்ல. 7 சி டைம் கரெக்டாக இருக்கு. போட்டது யாரு டிசபிள் பண்ணிட்டே எல்லாத்தையும் எல்லாமே டிசபிள் பண்ணியாச்சு. ரெடி ஆயிடுச்சு.